ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலைல ஏஞ்சாச்சுங்க. காலை ஏஞ்சி நேராக இங்கே தான் வந்திருக்கோம். ஆகாய கங்கை மிளகு இது தனி காரமாக தான் இருக்குது மிளகு. இங்கெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை. இந்த என்ன கோயில் இது? அரப்பளீஸ்வரர் கோயில். இதுதான் செம்ம காரமாக இருக்குண்ணா. அது காரமாக இருக்குது மிளகு. அப்படியே உங்களுக்கு ஆக இந்த ஆகாயங்களை போயிட்டு குளியலை போடுவோம். 1000 படியாக கிட்டத்தட்ட 1000 படி இறங்கணும் கீழே. கங்கைக்கு தான் போக முடியல. ஆகாயத்துலேருந்து ஊற்றுற கங்கையில் போய் குளியில் போடுவோம். இங்கே பாருங்கள், போகிற வழியில் கடையெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் சாமியார் போகிற மாலை மாதிரி இருக்குது. நமக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது. சாமி வாங்க போ. இப்போ கார் அங்கேயே நிப்பாட்டுச்சு. நம்ம பார்க்கிங்க எல்லாம் கோயில் குளிச்சுட்டு கோயிலுக்கு வராமல் குளிச்சுட்டு கோயிலுக்கு டிஷர்ட்லாம் வர போட்டிருக்கோமே. டிஷர்ட்லாம் போட்டிருக்கோம். கோயில் போகலாமா? வெளியிலே செலவாக இருக்குது. மிளகு காரமாக இருக்கும். இவ்வளோ காரம் இருக்குது சுற்றினீங்க. இதுதான் இப்போ பர்ச்சேசிங் ஹப்பு போல. ஹப்பு சாம்பிராணிலாம் போட்டு உட்காந்துருக்கான் ஜம்முன்னு. தம்மா பேர் ரோட்டில் நிற்கிது. மாலையை போட்டு இவ்வளோ மாலை போட்டுட்ருக்கு. சாமியெல்லாம் இருக்காங்க. சாமி அவங்க சரி இருக்கட்டும். போட்டுடலாம் வண்டியை. நடந்து போ. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. டிக்கெட் எடுக்கணும். வாங்க. பெரியவருக்கு 30 ரூபா. இப்படி தான் போகணும் போல இருக்குது. இதுதான் பாதை. பெரியவங்களுக்கு 30 ரூபாங்க, சிறியவருக்கு 20 ரூபா. காலை 6 மணி டு மாலை 3 மணி வரை. தூரம் 1 கிலோமீட்டர். அப்பா படிகள் வந்து 1196 படி. சோப்பு, ஷாம்பு, பீடி, சிகரெட், தீப்பெட்டி, பாலித்தீன் பைகள் மற்றும் மதுபானம் உள்ளே கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. நமக்கு எந்த பழக்கமும் இல்லை. அவர் வந்து ரொம்ப நல்ல பையனா. அப்படியே போவோம். சரிங்களா? தண்ணி பாட்டிலாம் நம்ம கையில் வச்சுக்க நல்லது. பட்டு மார்னிங் டைம் நமக்கு தண்ணி தாங்க அடிக்காது. நேற்றே நிறையா தண்ணி குடிச்சிட்டோம். அதனால் மார்னிங் தண்ணி தாங்க அடிக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போகல. 1000 படியில் ஒரு மேட்டரே கிடையாது. சப்ப மேட்டர் நம்மளை பொறுத்த வரையும். சப்பிட்டு வந்துடுவோமா? சுப்பிட்டு வந்துடுவோமா? தெரில. ஓ ஈஸியாக தான் இருக்கு. ஆரம்பிக்கும் போது ஈஸியாக தான் இருக்கா. போக தான் என்னன்னு தெரியும். கஷ்டம். டிக்கெட் என்ன 30 ரூபாய் ஒரு ஆளுக்கு? 30 ரூபா ஆரம்பிச்சிச்சு படி. ஃப்ரீ தான். மறந்துட்டு. ஆமாம், இவர் வந்து யாருன்னா தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டர் ரொம்ப சொந்தக்காரர் இவர். ஸ்டாலின் பேரனுக்கு பேரன். இருந்தாலும் நமக்கு பேர் படி முதல் படி ஆரம்பிச்சிருச்சா? கும்பிட்டுக்கப்பா. எவனுமே இல்லை. இல்லை கீழே இருப்பாங்க போல இருக்கு. சீசன்ல இல்லை. நம்ம வந்து வீக் டேஸ்ல வந்திருக்கோம். அதனால யாரும் இல்லை அப்போதைக்கு. ஃபோன் மொபைல் ஒன்று தானே இருக்கு. ஓகே குட். இப்படி இறங்கினா ஏன் படியில் இறங்கிட்டு ஜம்ப் பண்ணு போல இருக்கு. சார் யாரு? சார் வந்து ஜம்ப்லிங்கம். ஐயோ ரொம்ப பள்ளமாக இருக்கு இந்த இடம். அப்படி எப்படி குதிக்கிறதா? இந்த இடம் தேவலாம் போல இருக்கு. நார்மலில் வந்துடுறேன். இதில் வந்துடுறேன் நார்மல்ல. மரத்தில் பாருங்கள் செடி, அதாவது கிளைகளே இல்லை. கிளைகள் அந்த இலைகள்லாம் இல்லை. இலை உதிர்ந்துருக்கு. போக ரொம்ப காஞ்சி போய்ட போகிறோம். பாருங்க எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. எல்லாம் ஆரம்பிக்கும் போது நல்லா தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், எங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க போனாங்க. ஆய் சொல்லுங்க தலைவர். பாவம் ஏற முடியல. அப்படியே நமக்கு இதே நிலமை தான். நம்மளாம் முக்கியம் பொழுது ரொம்ப. இங்கே பாருங்கள் பள்ளத்தை பாருங்கள். நல்லா பள்ளமாக இருக்குது. அப்படியே ஐயோ தொலைஞ்சோம். போங்க. மாட்டிக்கிட்டோம். என்ன பண்ணுறது? சில பழமொழி சொல்லுவாங்களா, அது மாதிரி தான். என்ன பழமொழி அது? ஒன்று அடையணும்னா ஒன்று இழக்கணும். அது மாதிரி தான். ஐயோ இங்கெல்லாம் மோசமாக இருக்குங்க. பார்த்து இறங்கணும். வெயில் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்க. ஒரு அழகான காட்சியை பார்க்கணுன்னா சில தியாகங்கள் பண்ணி தான் ஆகணும் நம்ம கண்டிப்பாக. அது மாதிரி தான் எனக்கு சுச்சுவேஷன். ஐயோ என்ன நீ வேகமாக போயிட்டே இருக்க? நான் எப்படியா வர்றது? பயமாக இருக்கு. வேறு காட்டு காடாக இருக்குது பயங்கரமாக. ஐயோ அப்பா ஏப்பா
எங்கே டைமே இருக்க மாட்டேன் நமக்கு. ஏதாச்சும் வேலை வந்துட்டு இருக்கு வரிசையா. இப்போ இந்த தை மாதம் ஆரம்பிச்சதுல முகூர்த்தம் தான் அதிகமாக. முகூர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டெத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. என்ன பண்ணுறது? ஏப்பா ஏப்பா இறங்க கீழே இருப்பா அப்படியே டக்கு டக்குன்னு. இதெல்லாம் ஏறுறது ரிட்டர்ன் ஏறுறது கஷ்டம் தான் ரொம்ப. வியூ பாயிண்ட் இல்லை, ரெஸ்ட் எடுக்க தான் வச்சுருக்காங்க. நீ வேறு ஆமாம் ரெஸ்ட் எடுக்க தான் வச்சுருக்காங்க. ரெஸ்ட் எடுப்போம் அந்த இடத்துல போயிட்டு. ரொம்ப தூரத்தில் கேட்குது அருவியோட சவுண்டு வந்து. இங்கே முக்கியமாக வந்து வயசானாலாம் வராதிங்க தயவு செஞ்சு. இங்கே தான் இருக்குது, அந்த சைடு தான் இருக்குது. இதுக்கப்புறம் படி இறங்கிட்டு இருக்கு, செமையாக இறங்குது ரேம்ப்பு. சொந்தம் என்ன பந்தம் என்ன பாசம் வைக்க தம்பி. தம்பி நம்ம ஜூனியர் தான், முடியல இறங்குறதுக்கு. இந்த அள்ளு விடுதுன்னா ஏறுறதுக்கு என்ன நிலமை ஆகும்? கஷ்டம் தான் ரொம்ப. தெரியாது நம்ம வந்து மாட்டிக்காச்சு. இறங்குவோம் வாங்க அப்படியே. ஐயோ இவ்வளோ மோசமாக இருக்குது இந்த இடம் பாருங்க. படியேல இந்த இடத்துல மோசமாக இருக்குது அப்படியே. எந்த ஊர் நீங்களா? மலேசியாவா? மலேசியாலேருந்து வராங்க பாருங்க. நல்ல ஐடியா கொடுக்குறேன் அவங்களுக்கு. நீ ஏப்பா நீ கை கால உடஞ்சிருமா? நீ ட்ரை பண்ணி பாரு. சறுக்கு மரம் மாதிரி சறுக்கவே மாட்டேது. பார்த்து பல இடத்துல பற்று போகுது. விஷ பறிச்சா வேண்டாம் நமக்கு, சரியா? ஒழுங்காக படியிலே இறங்குவோம் அப்படியே. வாங்க அப்படியே வா. அப்படியே இறங்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்க ஒரு குகை மாதிரி இருக்குது இந்த இடம். அப்படியே பாறை இருக்கா, அந்த பாறை அப்படியே குகை மாதிரி இருக்கு. இது சித்தர் கேவ்னு சொல்லுவாங்க, அப்படின்னா கோரக்கர் குகைன்னு போட்டிருக்காங்க. ஆமாம் சித்தர் இங்கே உட்காந்துருப்பாரு. கோரக்கர் குகைன்னு இருக்கு. அதெல்லாம் இல்லை, நீ வேறுப்பா எழுதியிருக்காங்க. அது தெரியல, கூகுளில் எழுதியிருக்கா? எழுதிருக்கட்டும் பரவாயில்ல, நமக்கு என்னப்பா. எந்த சித்தர் இங்கே உட்காந்தா நமக்கு என்னங்க? சொல்லுங்க. இருக்கலாம். ஃபால்ஸ் தெரியுதா? வந்துட்டோமா? ஆல்மோஸ்ட் வந்துட்டோமா? சரி ஓகே. படிக்கலாம் இறங்கி வந்துட்டோம் போல இருக்குது. எவ்வளோ படி இறங்கி இருக்குன்னு தெரியல நமக்கு. நம்ம காசை வச்சு திணிச்சிருக்கிறாங்க, அடிச்சிருக்கிறாங்க, சுற்றிருக்காங்க காசை வச்சு. ஆமாம் என்னன்னு தெரில. இங்கே பாருங்க காசு இருக்குது இந்த இடத்துல. எல்லா இடத்துலையும் காசை வச்சு அடிச்சிருக்காங்க கல்லால். ஏதாச்சும் வேண்டுதலாக இருக்கும் போல இருக்குது. மரம் ஃபுல்லாக 8 வரையும் அடிச்சிருக்காங்க போல இருக்குது. இவரே அது கீழே இங்கெல்லாம் நல்லா 8 போல இருக்குது. எல்லாருக்கும் ஹைட்டு கம்மியாக நிறைய அடிச்சிருக்காங்க அந்த இடத்துல. வேண்டுதல் போல இருக்குது. நமக்கே அந்த பிரச்சனை நல்லா இருக்கலாம். சித்தரோட இருக்கிறான்னு பல பேர் நம்பிக்கை இருக்குங்க. சித்தருக்கும் அந்த காற்றை மரத்தில் அடிக்கிற என்ன சம்பந்தம் சொல்லு? நான் நம்புகிறேன். வந்துருச்சு. இதுதான் ஆகாய மலை. ஆகாயத்துலேருந்து மலை தண்ணி வர வச்சு ஆகாய கங்கின்ட்டாங்க போல இருக்கு அப்படியே இந்த இடத்த. வேற வராங்க கேட்போம். ஜி இன்னும் எவ்வளோ தூரம் போனோம்? கொஞ்சம் தூரம் தான். 2 किलोमीटर? 2 किलोमीटर தான். 2 किलोमीटर भैया. 2 किलोमीटर. ओके 1 किलोमीटर வருமா? ஓகே. ரொம்ப நேரமாக இறங்கிட்டு இருக்கோம். இன்னும் 1 கிலோமீட்டர் தானா? எத்தனை கிலோமீட்டர் பையா? 2 கிலோமீட்டர். என்ன கொடுமை இது? தெரியாத வந்தாச்சு. விடுங்க ரிஸ்க்கு. ரிஸ்க் எடுக்கலாம், ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. ஓகே கம்மியாக தான் இருக்குது. ஆமாம் சம்மரில் அப்படி தான் வரும். மக்கள்ஸ் கிட்டத்தட்ட வந்தாச்சு, நெருங்கியாச்சு. அதாவது நாங்கள் சம்மரில் ஸ்டார்டிங்கில் வந்திருக்கோம். அதனால் அது வறட்சியாக இருக்குது ரொம்ப இடம் வந்து. இதே கொஞ்சம் வின்டரில் வந்தோம்னு வச்சுங்க, இந்த இடம்லாம் ரொம்ப அப்படியே பசுமையாக சூப்பராக இருந்திருக்கும். இங்கெல்லாம் தண்ணி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மலை சாரல், இந்த பாறைலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பல பலன்னு இருக்கும். இந்த தண்ணி பட்டு பட்டு அப்படியே. சம்மரில் வந்த வாசி ஒன்றுமே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நடக்கணும் அந்த இடத்துல. இங்கே பாருங்கள் வந்தாச்சு. அங்கே தெரியுது பாருங்கள் தண்ணி, நீர் ஊட்டுறோம். தண்ணி ஊற்றிட்டு இருக்கு அப்படியே அங்கேருந்து. இதுக்கப்புறம் படி கிடையாது, இந்த மாதிரி கற்கள் தான். ஈஸியாக நடந்துக்கலாம், மேட்ரு கிடையாது. பாருங்கள் பார்த்து நடக்கணும். ஷூஸ் தான் பட்டு ரெண்டு ஷூஸ் போட்டு வந்துருக்கணும். செப்பல் போட்டு வந்தாச்சு. பரவாயில்ல விடுங்க, எதையும் கடந்து செல்வோம். பாருங்க பாதையெல்லாம்
ஃபுல்லாக பாறையாக தான் இருக்குது அப்படியே. வந்தாச்சு பாரு, கிட்ட வந்தாச்சு. அதாவது சம்மரில் வந்து இது சாரி விண்டரில் வந்தோம்னு வச்சுங்க, அப்படியே சாரல் அடிக்கும் அப்படியே நம்ம மேலே அப்படியே சில்லு சில்லு சாரல் அடிக்கும், செமையாக இருக்கும் அப்படியே. என்ன குடும்பம் இது, தண்ணி கம்மியாக இருக்குது. இன்னும் மோசம், அடுத்த மாதம் வந்துடாதீங்க யாரும் இங்கே இந்த வீடியோ பார்த்துட்டு. அடுத்த மாதம் வந்து தண்ணியே வராது, சுத்தமாக அப்படியே ட்ரையாக இருக்குது ரொம்ப. இப்போயே வேறு ட்ரையாக இருக்குது. மணி 8:30 தான், 8:30 இருக்கும் நீங்கள் இப்போதைக்கு. வரதா காலை பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு வந்துடும். நீங்கள்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தெம்பாக இருக்கும். வந்தாச்சுங்க, ஃபால்ஸ்ட்டு வந்தாச்சு, நம்ம கிட்டக்க வந்தாச்சு. இங்கே பாருங்க நம்பால சாரல் அடிக்குது. இன்னும் பயங்கரமாக இருக்கும் சாரெல்லாம் இங்கே வந்து. பாருங்க எப்படி இருக்கு ஃபால்ஸ், நல்ல ஹைட்டுங்க, செம்ம ஹைட்டில் தண்ணி வருது. ஓ கரெக்டு, நம்ம வந்து மேலே ஏறி அப்படியே மேலே பார்க்குறோம்ல, ஆகாயத்தை பார்த்துறோம்ல, இது கண்டு வியந்து, அதனால ஆகாய கங்கை நல்லா இருக்குது அப்படியே செம்மையா. இங்கே பாருங்க பாறையெல்லாம். வந்தாச்சு வந்தாச்சு. எப்படி திரும்பி போகிறோம் தான் கஷ்டமாக இருக்குது, ஏறுறது ரொம்ப கஷ்டங்க. வாங்க குளியில் போட எல்லாத்தையும் அவுத்து போட்டு டக்குன்னு இங்கே வந்துடும் அப்படியே. ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சுங்க. இங்கே பாருங்க, இங்கே கயிறு கட்டிருக்காங்க. இந்த கயிறை பிடிச்சி இறங்கி அப்படியே அங்கே மேலே ஏறி குளிக்கணும். பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம கேமராலாம் எடுத்து போக முடியாது, ரிஸ்க்கு. அதனால் எல்லாத்தையும் வச்சு குளிச்சுட்டு வந்துடுவோம், சரிங்களா? அப்பா காற்று பாருங்க எப்படி அடிக்குதுன்னு. நல்லா குளிச்சாச்சுங்க, ஒரு குளியில் போட்டாச்சு ஜம்முன்னு. அப்படியே செம்ம ரிஸ்க்கு. ஆனால் வந்து இதில் போகிறது வந்து இந்த கயிறை பிடிச்சி தான் போகணும். நம்ம அப்படியே போயிட்டு அங்கே குளிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடமும் பயங்கர ரிஸ்க்கு தான் நமக்கு. ஏன்னா ஃபுல்லாக அந்த வழுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தண்ணி வந்துகிட்டே இருக்கிறோம் ஒரு ரெகுலராக. அதனால் பயங்கரமாக வழுக்கும் அந்த இடம் போய் பார்த்தீங்கன்னா. நமக்கு ஏதோ இவங்க கரூரில் வந்துருக்காங்க, நமக்கு எதோ ஹெல்ப் பண்ணாங்க அப்படியே டக்குன்னு நம்ம பிடிச்சி நம்மளும் போயிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா குளியில் போட்டாச்சு, குளிச்சு அப்படியே காம பண்ணிட்டாங்க. நம்ம கூட வந்து நமக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க ஒருத்தவங்க வந்து, அது கரூரில் வந்துருக்காங்க, அவங்க தான் அவங்க. என் பேர் வேலுமணிங்க, வந்திருக்கோம். இடம் சூப்பராக இருக்கு பார்க்க, ரொம்ப ரிஸ்க்கு. ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாய். ஆனால் லேடிஸ் வர கூடாது இங்கே, லேடிஸ் உள்ள வர முடியாது, ரிஸ்க்கு. இறங்கி போயிட்டு தண்ணி கம்மியாக வருது, இப்போ தண்ணி நிறையா வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அப்படியே கயிறு போட்டு இழுக்குது அப்படியே, இந்த கயிறு அப்படியே பார்த்தீங்கன்னா நல்ல கூலிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.